எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசா இன்னொரு ஸ்டாக் அக்குமுலேட் பண்ண போறோம். நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கெயில் இந்தியா. இத நான் ஏற்கனவே 6 ஸ்டாக் வச்சிருக்கேன். ஸோ, இதுலயும் இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ, இன்னைக்கு இதில ஒரு ஸ்டாக் வாங்கலான்னு இருக்கேன். ஆ 1 இயர் வியூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 100% ப்ராஃபிட் குடுத்துருக்கு. பட் லாஸ்ட் 1 இயர்ல பெருசா அது எங்கேயும் மூவ் ஆகல. லாஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா நெகட்டிவ்ல போயிருக்கு. அண்ட் இவங்க ஃபண்டமெண்டல்ஸா பார்த்தீங்கன்னா, பி/இ ரேஷியோ அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. பட் டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா 4.28% தராங்க. இது ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா தராங்க. அண்ட் அபௌட் த கம்பெனி இவங்க ஒரு கேஸ் ரிலேட்டடான நேச்சுரல் கேஸ் கம்பெனி. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பெருசா சேஞ்ச் ஆகல. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வெளில போயிருக்காங்க. அது லாஸ்ட் 1 இயராவே வெளில போயிட்டே தான் இருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அக்குமுலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்டு டாப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இங்க மோட்டிலால் ஓஸ்வால், மஹிந்திரா அந்த சில பேர் இருக்காங்க. அண்டு இன்னைக்கு இதில நம்ம ஒரு ஷேர் அக்குமுலேட் பண்ண போறோம். ஒரு ஷேரோட விலை இன்னைக்கு 175 அந்த ஆவரேஜ் லிமிட்ல இருக்கு. இப்ப ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இதுக்கு தனியா புரோக்கரேஜஸ் நம்ம க்ரோ ஆப்ல பர்ச்சேஸ் பண்றதுனால இதுக்கு புரோக்கரேஜஸ், தனியா ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, டாக்ஸ் எல்லாமே கட்டுவோம். ஸோ, எக்ஸிக்யூட் ஆயிருச்சு ஆர்டரு. பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி 6 ஷேர் இருந்தது. இப்போ 7 ஷேர் ஆயிடுச்சு. அண்ட் பை பண்ணோனயே நெகட்டிவ்ல போயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே நெகட்டிவ்ல போயிட்டுருக்கறது தான் நம்ம பை பண்ணோம். ஸோ, ஓகே. நான் லாங் டேர்ம்க்கு தான் ஹோல்ட் பண்ண போறேன். பார்த்துக்கலாம். நீங்க ஒண்ணு ஷேர வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் இல்ல ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட இல்ல நீங்க ரிசர்ச் பண்ணி வாங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன் கிடையாது. தென் இங்க கீழ ஈவென்ட்ஸ், நியூஸ் ஓவர்வியூலாம் இருக்குல்ல. அதில ஈவென்ட்ஸ்ல பார்த்தோன்னா, உங்களுக்கு இவங்க எப்பப்போ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க, எக்ஸ்-டேட் என்ன, அப்புறம் ஸ்ப்ளிட்ஸு, போனஸு, ஏதாவது ரைட்ஸ் இஷ்யூ எத குடுத்திருந்தாலும் அந்த ஈவென்ட்ஸ்ல காட்டும். தென் நியூஸ்ல பார்த்தோன்னா, கெயில் இந்தியா ரிலேட்டடான நியூஸ் எதுவும் கம்பெனி இருக்கும். ஏதாவது டெவலப்டு இருக்கா, ரெவென்யூ, ப்ராஃபிட்ஸ் அந்த மாரி ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே அதில காட்டும். அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.